ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்கிறார். ஸோ ஏ அப்படிங்கிறவர் எவ்வளோ நாட்களில் செய்கிறாருன்னா 20 நாட்களில், பி அப்படிங்கிறவர் எவ்வளோ நாட்களில் செய்கிறாரு 30 நாட்களில். ஸோ இப்போ இந்த 20க்கும் 30க்கும் என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எப்படி ஈஸியாக எடுக்கலாம்னா, இப்போ 30 இருக்குங்களா, 30 20 டிவைட் பண்ணுமான்னு பார்த்தோம்னா 20 டிவைட் பண்ணாது. இப்போ 30க்கு அடுத்த மல்டிபிள் சரிங்களா, அதனுடைய அடுத்த மல்டிபிள் என்னன்னா 30 60 தான் அதோடைய அடுத்த மல்டிபிள். 60 20 டிவைட் பண்ணுமான்னா டிவைட் பண்ணும். அப்போ 60 தான் வந்து என்னன்னா இதோட எல்சிஎம். இது என்னென்னு எடுத்துக்கணும்னா நம்ம மொத்த வேலை டோட்டல் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ மொத்த வேலை 60. இந்த 60 வேலையை 20 நாட்களில் ஏ வந்து முடிக்கிறாங்க, பி வந்து 30 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ஸோ ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க, 60 வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாங்களா, ஸோ 3 ஒர்க் பர் டே செய்வாங்க. அதே 60 வேலையை 30 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேலை வந்துட்டு செய்வாங்க, ஸோ 2 ஒர்க் பர் டே. ஸோ ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னா 3 வேலை வந்து செய்கிறாங்க, பி வந்துட்டு 2 வேலை செய்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க, 5 வேலை செய்வாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 5 வேலை செஞ்சாங்கன்னா 2 நாளில் 10, 3 நாளில் 15, 4 நாளில் 20. ஸோ இந்த மாதிரி போகுங்களா. அப்போ 60 வேலையை 5 வேலையை செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, 12 நாளில் முடிப்பாங்க.